நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடி தனியா சிரிக்கிற? நெய்க்குருவிய நினைச்சேன், சிரிப்பா வருது. நம்மலாம் பேர் கொடுக்கலனா நெய்க்குருவி சாரா இந்த ஸ்கூல்ல விட்டா தூக்கிடுவாங்க. அதான் அவர் கெஞ்சினாரா? பாவமா இருந்தது அவரை பார்த்தாலே. புள்ள பிடிக்கிறவன் மாதிரி நம்ம பின்னாலே சுத்தி சுத்தி வந்தாரு. டிஓ வந்தப்பவே மாட்டிருக்கணும், நல்ல வேளை தப்பிச்சிட்டாரு. அவர் தான் போன இன்ஸ்பெக்ஷனே மாட்டி 1 மாசம் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த கதை தெரியும்ல? அப்படியா? என்னடி ஆச்சு? டிஓ வசத்தனுன்னு பயங்கரமா ஃபுட்பால் ஆடி இருக்காரு டி. சும்மா பறந்து பறந்து கொலச்சிருக்காரு, தலையில இடிச்சுட்டு இருக்காரு, அப்படி இப்படின்னு பண்ணி பின்னி பெடல் எடுத்திருக்காரு டி. ஆனா அதை பார்த்த உடனே டிஓ உடனே சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாரு. ஏண்டி அவர் ஆடுனதுல என்ன தப்பா? ஆடின கால்ல ஒண்ணு தப்பு இல்ல, ஆடின பால் தான் தப்பு. வாலிபால் வச்சு ஃபுட்பால் ஆடினா சும்மா விடுவாங்களா? அப்புறம் என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லுடி. எந்த விளையாட்டுக்கு எந்த பந்து யூஸ் பண்ணு கூட தெரியாத நீ எல்லாம் ஒரு பிடி மாஸ்டரானு உடனே சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. சஸ்பென்ஷன் ஆட கூட டைப் அடிச்சு கொடுக்கலையா, கையில எழுதி கொடுத்துட்டாராம். பிடி மாஸ்டர் காமெடி ரொம்ப ஓவரா இருக்குது. கதை பேசுறதெல்லாம் இருக்கட்டும், ஒழுங்கா தமிழையா கொடுத்த ஹோம்ஒர்க் எடுத்து படிங்க. தமிழுக்கெல்லாம் போய் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க பாரு, இந்த நாடு முன்னேறுமா? என்னடி தமிழ்னா உனக்கு அவ்வளவு லேசா போச்சா? அது இல்லப்பா, தமிழ் நம்ம தாய்மொழி, அதெல்லாம் நமக்கு தண்ணி பட்ட பாடு. அதுல போய் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க பாரு. எங்க இன்னைக்கு படிக்க வேண்டிய மனப்பாட செயலை சொல்ல பாப்போம். மனப்பாட செயல் தானே, மனசுக்குள்ளே படிச்சிட்டேன், அதெல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியாது. அடிப்பாவி, விளையாடுனதெல்லாம் போதும்பா, ஒழுங்கா படிங்கப்பா. இடிமின் எப்படா சான்ஸ் கிடைக்கும், நம்மள அடிக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. நீங்களா வீணா போய் மாட்டிக்காதீங்கப்பா. ஆமாப்பா, அழகன் தமிழ் பிடி ஒரு மோசமான கூட்டணி. நம்ம போட்டு தள்ள பாக்குறாங்க, மாட்டிக்காம நல்லா படிங்க. என்னடி என்னமோ மாறி இருக்க? ஒன்னும் இல்லடி. இல்லடி, உன் மூஞ்சியே சரியில்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கிளாஸ் ஃபர்ஸ்டே இப்படி கலங்கி நிக்கலாமா? நான் மட்டுமா கிளாஸ் ஃபர்ஸ்ட்? வாட்டர் டேங்க்கும் தான். அதான் சாரே நீ தான் பெஸ்ட்னு சொல்லிட்டாரே. எப்பவுமே படிக்கிற வாட்டர் டேங்க் பெஸ்ட் தான், ஆனா டக்குன்னு படிச்சு மொதல் ரேங்க் வாங்கின நீ அதை விட பெஸ்ட்ன்ட்டாரே. ஆமாடி, நான் மனசார சொல்றேன், கிரைண்டர் நீ தாண்டி பெஸ்ட். தேங்க்ஸ் டி. அதனால தாண்டி சார் தங்க பேனா உனக்கு கொடுத்தாரு. அப்ப கூட அந்த பேனா அவளுக்கு சொந்தம் இல்லையே, அடுத்தது யார் ஃபர்ஸ்டா வராங்களோ அவங்களுக்கு தானே அந்த பேனாவை கொடுக்கணும். ஏண்டி அப்படி சொல்ற? இதே மாதிரி கிரைண்டர் எப்பவுமே நல்லா படிச்சா அந்த பெண் அவகிட்ட தானே இருக்க போகுது. சாதா பேனாவா இருந்தாலும் வாட்டர் டேங்குக்கு கொடுத்த பேனா அவளுக்கே தானே சொந்தம். இப்ப எதுக்குடி நீ தேவையில்லாம எல்லாருக்கும் சண்டை மூட்டி விடுற? அது இல்லப்பா. என்ன அது இல்லப்பா? அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன், நீ ஏன் சார் கொடுத்த பேனாவால எழுத மாட்டேன்ற? இல்லப்பா, பத்திரமா வைக்கலான்னு எடுத்து எழுது. வாட்டர் டேங்க் சும்மா வைக்கிறதுக்கா சார் பெண்ணு கொடுத்தாரு அப்படின்றியா? எழுதிடுவோம். என்னடி பேனாவை காணும்பா? என்னடி பேனா காணும்ன்றா? என்னடி சொல்ற? காணும்பா. பேனாவை காணுமா? தேடி பாருடி. போனீங்க வச்சியா? போன பீரியடுக்குள்ள இருந்துச்சு. அழாதடி, இங்கதான் எங்கேயாவது இருக்கும். இல்ல அழாதடி, இங்கதான் இருக்கும்டி. எங்கடா கிளியே காணா? அவனு மீனெல்லாம் உச்சா போனு போயிருக்காங்க. ஒன்ஸா இல்ல டபுள்ஸா? சிங்கிள் தான். இவ்வளவு நேரம் சின்ன காணா? அதான் எனக்கும் தெரியல. கை போடுறா. என்னடா ஆச்சு? 8th பசங்க அடிச்சாங்கடா. அவங்க கிட்ட உன்ன அடிச்சாங்க? அட போய்டா உங்கள ஏன்டா போட்டில கலந்துக்கலன்னு கலாய்ச்சாங்க. கிளி கோவம் வந்து ஏன்னு கேக்க போனா பூந்து அடிச்சாங்கடா. நீ ஒண்ணுமே கேக்கல? என்ன தள்ளி விட்டு அமிக்கிட்டாங்கடா. யார உன்ன அடிச்சது? அந்த லேடி பார் சைக்கிள்ல வருவானே குரங்குறா பட்டி, அவன் தான்டா அடிச்சான். வாங்கடா, அவங்கள போய் மூஞ்சி இஞ்சில அடிச்சிடலாம். வாடா போலாம். இன்னைக்கு அவனை கடிச்சு கொதறணும்டா. ஐயோ பெல் அடிச்சிட்டாங்களே, என்னடா பண்ணலாம்? இந்நேரம் அவங்கலாம் கிளாஸுக்கு போயிருப்பாங்கடா. போடா, என்னடா உள்ள புந்து தூக்குவோம். வேணாண்டா, கிளாஸ் முடிஞ்சிச்சு, வெளிய வச்சு பாத்துக்கலாம். என்னடா வலிக்குதா? ச்சே. கிளி, என்னாச்சு உனக்கு? பாத்ரூம்ல வலிக்க வந்துட்டேன். எப்போ? இப்பதான். பார்த்தா அப்படி தெரியலையே. பாத்ரூம்ல விழுந்தா இப்படி எப்படி அடிபடும்? உனக்கு சந்தேகம் வந்தா நீ வேணா விழுந்து பாரு.
டேய் கிளி உண்மையை சொல்லு, எங்கேயோ உதவன்ட்டு வந்திருக்க அதானே? மூஞ்சில ஒண்ணு விட்டுருக்காங்க அதானே? ஏய் பாய முறியா? ஏய் குண்டா உனக்கு எதுக்கு வலிக்குது? ஏய் குண்டம்மா பேசாம போயிடு. ஏய் 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 இப்ப எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை? சார் வரட்டோண்டி, இவன் மூஞ்சில எப்படி அடிபட்டதுன்னு சாரே கேட்க சொல்லுவோம். என்ன சண்டை போட்டுதான் எப்படியாச்சு போதுமா? பாத்தியா உண்மை தானா வெளியே வருது. நான் வேணா பின்னாடி பெஞ்சில போய் உட்காந்துக்கிட்டா? எதுக்கு? சார் பார்த்தாருனா? ஏய் அத குறா, இத வச்சு மறைச்சினே சார் கேட்டாருன்னா பள்ளி வெளின்னு சொல்று, சரியா? பெருசா ஏதோ பிரச்சனை பண்ணிருக்கானுங்கடி, அதான் சார் பம்புறானுங்க. கேட்டாதான் என்னன்னு தெரியும். பாருடி இப்படி எப்படி அடி வாங்கி நல்லா அடி வாங்கி இருக்கா. பாருடி எங்கேயோ போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கான். வெண்ணிலா கிளி யாரும் அடிச்சிட்டாங்களாப்பா? ஐயோ குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சிட் டவுன். ஏடா முகத்த முடி இருக்க? அவனுக்கு பல்வலி சார். பல்லு வலியா? ஆமா சார், அவனுக்கு 2 பல்லும் சொத்த சார். டேய் அவனை கேட்டா நீ வலி சொல்ற? சார் அவனுக்கு வாய் திறக்க முடியாத அளவுக்கு பயங்கர வலி சார். டேய் கையேறா, கையேறா, எடுன்னு சொல்றேல. டேய் என்னடா இவ்வளவு பெரிய காயம்? சண்டை போட்டியா? சார் வந்து சண்டை போட்டியா இல்லையா சொல்றா? ஆமா சார். வெளில போட. சார் நீ என்ன அவனுக்கு சப்போர்ட்டா? நீ சேர்ந்து வெளில போட. ஏய் மின்னல், நடந்து என்னன்னு சார்கிட்ட சொல்றா. சார் கிளி மேல தப்பே இல்ல சார், அவங்க மேலதான் சார் தப்பு. யாரு? 8th D பசங்க சார். என்னடா பிரச்சனை? சார் ஸ்போர்ட்ஸ் டேக்கு பேர் கொடுக்காத பயந்தாங்கொலி பசங்க அப்படி இப்படின்னு ரொம்ப கலாய்ச்சாங்க சார். சரி அவனுக்கு பேசுனா நீங்க தள்ளி போக வேண்டியதானே? நாங்க தள்ளி தான் சார் போனோம், அவங்க தான் சார் பின்னாலேயே வந்து வெறுப்பேத்துனாங்க. ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு கேட்டான் சார், அதுதான் சார் இப்படி போட்டு அடிச்சிட்டாங்க. நீங்க யாரும் திருப்பி அடிக்கலையா? இல்ல சார், நிஜமாவா? அவங்களாம் பெரிய பசங்க சார், திருப்பி அடிக்கணும்னு நினைச்சா கூட முடியாது சார். உட்காரு. உங்ககிட்ட வழிய வந்து சண்டை போட்டும் கூட நீங்க கோவப்பட்டு சண்டைக்கு போல. இது நல்ல விஷயம் தான்டா. இதுல பெருசா அவமானப்படுறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அடிக்கிறதுக்கு பேரெல்லாம் தைரியம் கிடையாது. அடிக்கிறத விட அடி வாங்குறதுக்கு தான் அதிகமா தைரியம் வேணும். சரி பாடத்தை ஆரம்பிக்கலாமா? சார் நாங்க ஏன் சார் ஸ்போர்ட்ஸ் டேல கலந்துக்க கூடாது? சாரி சார். சரி எல்லாரும் சயின்ஸ் புக் எடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடி உசு உசுன்ற? கேபி கொடுத்த டைகர் ரைஸ் செம காருண்டி. டைகர் ரைஸா? அதடி புளிசாதம். அது டைகர் ரைஸ் இல்லடி, டாங்கன் ரைஸ். ஏதோ ஒரு ரைஸ் டி. அது புளிசாதம் இல்லடி, எரி சாதம். வாயெல்லாம் எரியுதுடி. ஏய் இந்தாடி இந்த பர்பில இருக்க வெள்ளத்தை நக்கிக்கோ, நாக்கு எரியாது. நல்ல வேலைடி காப்பாத்திட்டேன். மிட்டாய்னா இந்த கடல் மிட்டாய் தாண்டி, இதை அடிச்சுக்கவே முடியாதுடி. நேத்து தான் தேன் மிட்டாய்னு சொன்ன. அதே போன மாசம், இது இந்த மாசம். ஏய் உன் இங்கிலீஷ் நோட்டை கூட கிராமர் எல்லாம் காப்பி பண்றதுக்குள்ளே நேத்துக்கு சார் போர்டு அழிச்சிட்டாரு. யாரு? ஏன் நோட்ட உனக்கு கொடுக்கணும். இந்த காமெடி தானே வேணாங்கிறது. ஏண்டி? நீயே காப்பி பண்ண முடியலனா நான்லாம் எங்க இருந்து பண்றது? ஏன் எழுதலையா? ஆஹா, கிராமர்னு அவர் எழுதி போட்டது மட்டும்தான் எழுதுனேன். ஏ சனி நீ என்னது? ஏய் உன் இங்கிலீஷ் நோட்டை குட்ரி, கிராமர் மட்டும் காப்பி பண்ணி தரேன். நேத்து இங்கிலீஷ் பீரியட் என்னதா? சுத்தம். நேத்துக்கு 2வது பீரியட் என்னவா? ஏ அவ ஃபர்ஸ்ட் பீரியட் தூங்க ஆரம்பிச்சவ, கடைசி பீரியட்ல தான் தூங்கி எழுந்தா. நடுவுல ஒரு பீரியட் வந்து போனதே அவளுக்கு தெரியாது. வாட்டர் டேங்க் வேற இன்னைக்கு காணோம், என்ன பண்ணலாம்? இன்னொரு ஃபர்ஸ்ட் ரேங்க் நம்ம கிளாஸ்ல இருக்கதே மறந்துட்டியா? ஆமால. ஆமாண்டி, கிரைண்டர் தான் இப்ப நம்ம கிளாஸோட ரைசிங் ஸ்டார். ஏ சனி, பெல் அடிக்கிறதுக்குள்ள அவ கிராமர் நோட் எடுத்து காப்பி பண்ணிடுவோம். அதோட ஆமால. இது வாட்டர் டேங்கோட பேனா தானடி? ஆமாண்டி, இந்த பேனா
பேனாவை தானே சார் வாட்டர் டேங்க் கொடுத்தாரு. இத காணும் தாண்டி வாட்டர் டேங்க் தேடிட்டு இருந்தா. இது எப்படி கிரைண்டர் பேக்குள்ள போயிருக்கும்? இது என்ன கால் முளைச்சா வந்திருக்கோம். அவ தான் அப்பவே பொறாமப்பட்டுட்டு இருந்தா, வேணும் தான் திருடி இருக்கா. என்னடி சொல்ற? ஆமாண்டி, வெண்ணிலாவுக்கு சார் பேனா கொடுத்ததுல அவளுக்கு பொறாம, அதனால தான் அவ இப்படி பண்ணிருக்கா. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இப்படி இல்லாம பண்ணுவாங்க? இந்த வேலையெல்லாம் அவ பண்ணுவாடி. திருந்திட்டான்னு நினைச்சா நான் திரும்பவும் இப்பெல்லாம் பண்றாடி. இப்ப என்னடி பண்றது? வாட்டர் டேங்க் கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். சீச்சி, அவங்க 2 பேருக்குள்ள தேவையில்லாம சண்டை மூட்டி விட வேணாம். அதுக்கு இப்பதான் எல்லாம் ஒன்னா இருக்கும், அதுக்குள்ள ஏன் அப்படியே விட்டுரு வேணாம். வேணான்னு அப்படிலாம் விட முடியாது. ஏய், அது அப்படியே நீ எடுத்து வச்சுக்கோ. அப்புறமா இந்த பெண்ணு கடிச்சிருந்து சொல்லி வாட்டர் கிட்ட தந்துடலாம். ஆமால. ஹேய், அவ வராடி. குடு குடு. ஏய், அது அப்படியே உள்ள வச்சுக்கோ. ஏய், என்னடி பண்றீங்க பேக் எடுத்துக்கிட்டு? இல்லடி, பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி கிராமர் எல்லாம் காப்பி பண்ணோம், அதான் கொஞ்சம் தரியா? அதுக்குன்னு என்கிட்ட கேட்காம எடுப்பீங்களா? சாரி. இந்தா. தேங்க்ஸ். பாத்தியா எப்படி தேடுறான்னு? அந்த நோட்டு கொடு. இந்தா. அதுல இருக்கான்னு பாக்குறாடி. இந்தா. பாத்தியா? என்னடி தேடுற? ஒண்ணும் இல்லப்பா, அம்மா காலையில 100 ரூபாய் கொடுத்தாங்க. அத எங்க வச்சேன்னு தெரியல, அதான் தேடுறேன். இப்படி போய் சொல்ற பாரு. சார். உட்காரு. அது வந்து ஒன்றும் இல்லை சார், விடுங்க. யோ, என்னமோ சொல்ல வரேன்னு நினைக்கிற, நினைச்சத சொல்லு. ஃபேக்ட்ரியில் ஓவர் டைம் வேலை செஞ்சா ஓவர் டைமுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. வாத்தியாரா ஓவர் டைம் வேலை செஞ்சீங்கன்னு வச்சுங்க, பொழைக்க தெரியாதவர்னு பட்டம் தான் கொடுப்பாங்க. நீ கேட்கணும்னு நினைச்சது இது இல்ல, உன் மனசுல என்ன கேட்கணும்னு நினைச்சியோ அதை கேளியா. அதான் மனசுல என்ன ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியுது, அப்புறம் எதுக்கு அதை வேற கேட்டுன்னு நீங்களே ஆன்சரை சொல்றது? யோ, வாத்தியாரியா நானு? நீ கேள்வி கேட்டா தானே நான் பதில் சொல்றதுக்கு வசதியா இருக்கேன். சார், பசங்க எல்லாம் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க சார். எதுக்கு? என்ன சார் எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? பசங்க எல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசையாகிறாங்க சார். சார், முன்னாடி நம்ம பசங்களை எதுலையுமே சேர்த்துக்க மாட்டாங்க, ஆனா இப்போ என்னடானா அவங்கள வா வான்றானுங்க, நீங்க என்னடானா போக கூடாதுன்னு தடுக்கிறீங்க. யோ, நான் தான் தெளிவா சொன்னேன்ல, எதுக்கு வேணாண்டு. சார், அதெல்லாம் செல்லாது சார். என்ன செல்லாது? சார், இதெல்லாம் ஒரு டுபுக்கு காரணம் சார், நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்களே உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, உங்க பசங்க எல்லாரும் அப்துல் கலாமா ஆயிடுவானுங்களா? அது எப்படி முடியும்? அவர் ஸ்கூல்ல அவர் ஒருத்தர்னால தான் ஆக முடிஞ்சு. சார், 4 பேருக்கு படிப்பு வரும், 4 பேருக்கு ஆட்டம் பாட்டம் தானே சார் வரும். கரெக்ட் தான். நம்ம கிளாஸ்ல கர்ணம் மல்லேஸ்வரி இருக்கலாம், சுஷீல் குமார் இருக்கலாம், ஏன் பிடி உஷா கூட தான் இருக்கலாம். யோ, வேறெல்லாம் ரொம்ப கரெக்டா சொல்ற. சார், செய்திகளை முந்தி தர தினத்தந்தியை படிக்கிறவன் சார் நானு. சரி சரி, பாயிண்ட்டுக்கு வா. சார், நம்ம 7Cல இருக்கிற சில விளையாட்டு வீரர்களை நீங்க பெரிய விளையாட்டு வீரரா வருத தடுக்கிறீங்கன்றேன். யோ, என்ன இவ்வளவு பெரிய பழி தூக்கி ஏமால போடுற? ஆமா சார், அவங்க ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிறான்றானுங்க, அவங்கள போக கூடாதுன்னு தடுக்கிறீங்கன்னா அப்ப உங்களை என்ன சொல்றது? நான் அதுக்கு சொல்லையா, அழகம்தான். சார், அவர் எதுக்கு வேணா இந்த போட்டியை வைக்கணும் சார், ஆனா கடைசியில வெளியே வர போறது நம்ம பசங்களோட திறமை தானே. அவர் ஏதாவது கோல்மால் பண்ணுவாரியா? சார், பண்ணிட்டேன் சார். அவரு பரீட்சையில பண்ணாத கோல்மாலா இதுல பண்ற போறாரு. அப்ப கூட நம்ம பசங்க பரீட்சையில கெலிக்கல. யோ, படிச்சு பரிச்சு எழுதுறது வேற, இது அப்படி இல்லையா? தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். சார், போங்க சார். நீங்க சைக்கிள்ல போயின்னு இருக்கும்போது கூட பாதி வயல பஞ்சர் ஆகுனா கூட கஷ்டம்தான், அதுக்காக பஞ்சர் ஓட்டு போக வேண்டியதுதான். அதுக்குன்னு நீங்க சைக்கிளை ஓட்ட மாட்டோம்னா எப்படி சார்? சூப்பரா பேசுறியா சார்? கம்பம் விட்டு கட்டு தறி கூட கவிதை பாடம் சார். சார், பேசுறதெல்லாம் உங்ககிட்ட இருந்தா சார் கத்துக்கினேன். இப்ப என்ன வேணும் உனக்கு? சார், பசங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க சார். யோ, அவனுங்களை வேணுண்டே தோக்க வச்சு அசியப்படுத்துவாங்கய்யா. ஆடாம அசிங்கப்படுறதை விட ஆடி தோக்குறத எவ்வளவு மேலு. யோ, எப்ப பாரு பசங்க மனசுல ஒரு வெறிய வளர்த்துட்டே இருக்கணுமா? இப்போ அவன் மனசுல ஒரியா வளர்க்குறீங்களே, அது மட்டும் நியாயமா? பாருடா ரைமிங்க. ஒரியா இருக்கிறதுக்கு வெறியா இருக்கிறது எவ்வளவு மேலு. சார்,
மத்த பசங்களாம் கேலி ஏத்துவானுங்க சார். அப்போ இவனுங்களுக்கு மனசு கஷ்டமாவாதா? என்னையும் தான் அந்த அலையை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினாரு. அதுக்கும் சேர்த்து தான் சார் சங்கடமா இருக்கு. இந்த ஒரு தடவை வேணா விட்டுருங்க சார், அடுத்த தடவை வேணாம் சார். யோ, நம்மளை அவங்க கோவப்படுத்தணும்னு நினைச்சே பண்றாங்க. நீயே தேவையில்லாம டென்ஷன் ஆகுற. கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படணும்னு அதிகமான்னு சொல்ல. யோ, அது பாரதியாரியா? யாரோ சொன்னாங்க சார். ஆக மொத்தம் சொன்னாங்களா இல்லையா? யோ, அவங்கள தீபாவளிக்காக நிறைய நல்லது பண்ண சொல்லியிருக்கேன். அதுவும் பண்ணிட்டோம், இதுவும் பண்ணலாம். அப்புறம் வேற எந்த வேலையும் பசங்க செய்யவே மாட்டாங்கய்யா. கோவம் மட்டும்தான் மனசுல இருக்கேன் சார். அப்படியெல்லாம் இல்ல சார். அடம் பிடிப்பே நீயே. சார், உங்களுக்கு உள்ள கோவம் இல்ல. நீங்க வெளியே காந்தியா இருந்தாலும் உள்ள காண்டாவுல. உண்மையா சொல்லுங்க. அப்புறம் என்ன, பசங்க கோவமா இருந்தா என்ன ஆயிட போகுது? யோ, நான் கொஞ்சம் யோசிக்கணியா? அது போதும் சார். நான் என்ன ஒத்துக்கறல சார். நீங்க யோசிக்கிறேன்னு சொல்லிட்டீங்களா, அது போதும் சார். நீங்க ஒத்துப்பேன்னு எனக்கு தெரியும் சார். சரியான ஆளியா நீ. பசங்களுக்கு பயங்கரமா ஒத்து ஊதுற. ஒத்து ஊதுறனா இல்லையோ, ஆக மொத்தம் ஒத்துக்க வச்சல. அது என்னமோ உண்மைதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யோ குருவி சார். என்னையா சொல்ற அந்த சுண்ணாம்பு தலைய? யார் சார்? எச்சமா? உன் தாத்தா சார். அவர் தான் லீவ்ல இருக்கிறாரு. யோ நடிக்காதயா. நீ தான் டெய்லி அவன் வீட்டுல போய் கொஞ்சிட்டு வரது எனக்கு தெரியாதா? ஆமா, எதுக்கு அவன் அடிக்கடி லீவ் போடுறான்? சார், உங்களை தனியா விட்டா உங்களுக்கு நீங்களே ஆப்பு வச்சுப்பீங்கன்றதுக்காக தான். ஓஹோ, நான் சொதப்பட்டுன்னு அவன் லீவ் போடுறானா? அப்படித்தான் நினைக்கிறேன். யோ சிங்கம்யா, சிங்கிளா சமாளிப்பேன். சார், அவரு நரி சார். அவருக்கு ஒரே கிடையாது. வேற என்னையா சொன்னா என்ன பத்தி? சார், நீங்க ஒரு யானைன்னு சொன்னார் சார். அவன் காரணம் இல்லாம புகழ மாட்டானே. அவன் என்னையா யானைன்னு சொன்னா? ஆமா சார், அவரு உங்களை யானைன்னு தான் சொன்னாரு. ஆமா, எதுக்கே சொன்னா? சார், யானை தலையில யாரும் மண்ணள்ளி போட முடியாதான். அதுவே நினைச்சாதான் போட்டுக்கோமா. யோ என்னையா நக்கலா? சார், நக்கல்லாம் ஒண்ணு இல்ல சார். அவர் சொன்னதை நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். நான் சாதாரண பியூன் சார். இந்த எச்எம் சேர்ல யார் வந்து உக்காந்தாலும் நான் காப்பி வாங்கி வந்து கொடுக்கறதே மறவா போகுது. யோ உண்மைய சொல்லியா, நீ யார் கட்சி? நான் ஜெயிக்கிற கட்சி சார். யோ சும்மா விடாதயா. நீயும் அந்த ஸ்டாலினும் பங்காளி மாதிரி ஒட்டிக்கிட்டே அலையிறத நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். சார், அது ஒரு பெரிய விஷயமா சார்? நான்லாம் பாய் மாற கப்பல் மாதிரி சார். எந்த பக்கம் காத்து அடிக்குதோ அந்த பக்கம் டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். யோ நீ தெளிவான ஆள் தான்யா. நீ இல்லனா உங்க கூட எல்லாம் குப்பை கொட்ட முடியுமா சார்? யோ அதை விடியா. இந்த செவன்சி பயிலுவோ விளையாட்டு போட்டிக்கு பேரே கொடுக்காம இருக்கிறாங்களே, அது ஏயா? அதான் சார் எனக்கும் புரியல. நல்ல சான்ஸ் அவங்க மிஸ் பண்றாங்களோன்னு தோணுது. யோ நீயாவது எடுத்து சொல்லலாம்லையா? எத்தனை வாட்டி சார் சொல்றது? கேட்கலனா நான் என்ன பண்ண முடியும்? பசங்க என்னதையா சொல்றாங்க? பசங்க எல்லாம் ஆர்வமா தான் சார் இருக்காங்க. ஆனா ஸ்டாலின் சார் தான் வானான்னு அடம் பிடிக்கிறாரு. ஏயா? தெரியலையே சார். யோ நீ இந்த பசங்கிட்ட பேசி ஸ்டாலினுக்கு தெரியாம பேர் கொடுக்க சொல்லலாம்லையா? சார், அதெல்லாம் வேலைக்காவா சார்? ஆர்பார் பூரா டான் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. பசங்க எல்லாம் உங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. செவன்சி இல்லைன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் டேயே வேஸ்ட்யா. ஆமா சார், விளையாட தெரிஞ்சவனுங்களாம் சீரியஸா ஆடுவானுங்க சார். அத பாக்குறதுக்கு விளையாட்டு மாதிரியா இருக்கும். இந்த மாதிரி பசங்களும் இருந்தா தான் சார் ஜாலியா இருக்கும். ஆமாயா, அவனுக்கு இல்லைன்னா இந்த போட்டியே கலகட்டாதையா. ஆமா சார். யோ அவனுல கலந்துக்க வைக்கிறதுக்கு என்னையா பண்றது? வேணா ஸ்டாலின் சார உஸ்பத்தி பாருங்க. யோ அதெல்லாம் பண்ணியாச்சியா, ஒன்னும் பிரயோஜனம் இல்ல சார். பசங்களை வேஸ்ட்னு சொல்லி பாருங்க சார். கோவத்துல தானா வந்து கலந்துக்குவாரு. அதெல்லாம் சொல்லியாச்சியா. கோவப்பட்டாரா? கோபப்பட்டாயா. பசங்களை கலந்துக்க சொன்னாரா? அது மட்டும் இல்ல குருவி. சார், 7C பசங்களை இந்த போட்டியில எப்படியாச்சும் கலந்து வைக்கணும், அதானே? ஆமா. ஒரு சின்ன மேட்டர் பண்ணிட்டா ஸ்டாலின் சாரே தேடி வந்து போட்டியில கலந்துக்க போறாரு. யோ என்னையா பண்ணும்? கிட்ட வாங்க சொல்றேன். யோ சூப்பர் ஐடியாயா. இத பண்ணா கண்டிப்பா 7C பசங்க போட்டியில கலந்துக்குவாங்க ஐயா. எப்படியாவது நம்ம பசங்க உள்ள பூந்து இந்த போட்டியில கலக்கணும் அது போதும். மத்தத கடவுள் பாத்துக்குவாரு.